முன் அறிவிப்பு இன்றி சாத்தனூர் அணை திறக்கப்பட்டதால் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட 4 மாவட்ட மக்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், சாத்தனூர் அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் முன் அறிவிப்பு இன்றி நள்ளிரவில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சாத்தனூர் அணையை நள்ளிரவில் திறந்து பேரழிவை ஏற்படுத்தியதற்கான தமிழ்நாட்டு மக்களிடம் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், முன் அறிவிப்பு இன்றி அணையை திறப்பதற்கு காரணம் என்ன, தவறு செய்தவர்கள் யார் என்பதை கண்டறிய உயர்நிலை விசாரணைக்கு தமிழக அரசு ஆணையிட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வாழும் அனைத்து குடும்பங்களுக்கும் தலா 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த 7 பேரின் குடும்பத்தினருக்கு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரது எக்ஸ் தள பதிவில், திருவண்ணாமலையில் ஏற்பட்ட மண் சரிவில் உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு இரங்கல் தெரிவிப்பதாகவும், பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உரிய நிவாரணம் விரைந்து கிடைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள மணப்பட்டு ஏரி உடைந்து புதுச்சேரி கடலூர் சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. சாத்தனூர், வீடூர் அணைகள் திறப்பால் புதுச்சேரி, தென்பெண்ணை மற்றும் சங்கராபரணி ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்நிலையில் மணப்பட்டு ஏரி உடைந்து வெள்ளநீர் புதுச்சேரி கடலூர் பிரதான சாலையில் ஆர்ப்பரித்து செல்கிறது. இதனால் புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் மணப்பட்டு ஏரியை சுற்றியுள்ள கிராமங்களை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்துள்ளனர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று டெல்லி செல்கிறார். லண்டன் சென்று அரசியல் படிப்பை முடிந்து ஊர் திரும்பிய அவர் லண்டன் பயணத்திற்கு பிறகு டெல்லி சென்று பாஜக மூத்த தலைவர்களை சந்திக்க இருக்கிறார். அவர்களுடன் கட்சியின் உட்கட்சி தேர்தல் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. கேரள மாநிலத்தில் மீன்பிடிக்க சென்ற குமரி மீனவர் ஆழ்கடலில் தவறி விழுந்து மாயமான சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 27ஆம் தேதி சிறிலால் என்பவரின் விசைப்படகில் கன்னியாகுமரியைச் சேர்ந்த ஏசுதாசன் உட்பட 11 மீனவர்கள் கடலுக்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் கடந்த 30ஆம் தேதி இரவு கோழிக்கோடு வேம்பூர் துறைமுகம் அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது பலத்த காற்று வீசியது. இதனால் மீனவர்கள் கரை திரும்பிய போது படகில் இருந்த ஏசுதாசன் மட்டும் மாயமானார். இதுகுறித்து கடலோர காவல்படையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் படகின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த ஏசுதாசன் காற்றின் வேகத்தால் கடலில் தவறி விழுந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. மாஞ்சோலை விவகாரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையை அறிக்கையாக 6 வாரங்களுக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையில் செயல்பட்டு வரும் பிபிடிசி நிறுவனத்தின் 99 ஆண்டு குத்தகை காலம் இன்னும் 4 ஆண்டுகளில் முடிய உள்ளது. இந்நிலையில் அங்கு பணியாற்றி வரும் பணியாளர்களை வெளியேற்ற அந்நிறுவனம் கட்டாயப்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த வழக்கை மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தியது. 6 நாட்களாக நேரடி விசாரணை நடத்திய மனித உரிமை ஆணையம் ஆவண சான்றிதழ் மற்றும் சாட்சிகளின் வாக்குமூலங்கள் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் உண்மையான எண்ணிக்கை குறைப்பதில் பல்வேறு முரண்பாடுகள் உள்ளதாக தெரிவித்துள்ளது. தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு உணவு, தானியங்கள், மருந்தகம், மின்சாரம், தண்ணீர், பொது போக்குவரத்து போன்ற அத்தியாவசிய தேவைகள் தடைப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளது. சென்னையில் நெட் பேங்கிங் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் முடியப் போவதாக கூறி பெண் மருத்துவர் உட்பட 2 பேரிடம் சுமார் 1 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. ஜாபர்கான் பேட்டையைச் சேர்ந்த பெண் மருத்துவர் மற்றும் எம்ஜிஆர் நகரை சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியருக்கு வங்கியின் நெட் பேங்கிங் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் முடிவதாக குறுஞ்செய்தி வந்துள்ளது. அதில் வந்த லிங்க் மூலம் அவர்களிடம் இருந்து சுமார் 1,10,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இருவரும் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னையில் தனியார் ஜிம்மில் சோதனைக்கு சென்ற ஜிஎஸ்டி அதிகாரிகளின் ஐடி கார்டு உள்ளிட்ட ஆவணங்களை ஜிம் நிர்வாகத்தினர் பறிமுதல் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோயம்பேடு சின்மயா நகரில் உள்ள தனியார் உடற்பயிற்சி நிலையத்தில் கடந்த 29ஆம் தேதி ஜிஎஸ்டி அதிகாரிகள் சோதனைக்கு சென்றுள்ளனர். அப்போது ஜிம் நிர்வாகத்தினர் மற்றும் ஊழியர்கள் ஜிஎஸ்டி அதிகாரிகளின் செல்போன்கள், ஐடி கார்டுகள் உள்ளிட்ட ஆவணங்களை பறிமுதல் செய்து கொண்டு அதிகாரிகளை வெளியேற்றியுள்ளனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு போலீசார் வரவழைக்கப்பட்டு சோதனை நடைபெற்றது. இந்நிலையில் அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்து தாக்க முயன்ற ஆவணங்களை பறிமுதல் செய்த ஜிம் நிர்வாகத்தினர் மற்றும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஜிஎஸ்டி மூத்த உளவு பிரிவு அதிகாரி மணி என்பவர் கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
குவைத்திலிருந்து சென்னைக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் குவைத்திலேயே அவசரமாக விமானம் தரையிறக்கப்பட்டது. குவைத்திலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு 154 பயணிகள் மற்றும் 8 விமான ஊழியர்களுடன் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் புறப்பட்டது. விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் விமானி விமானத்தை அவசரமாக குவைத்தில் மீண்டும் தரையிறக்கினார். இதனால் அவ்விமானத்தில் சேவை ரத்து செய்யப்பட்ட நிலையில் மாற்று விமானம் மூலம் பயணிகள் பயணம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. மழை வெள்ளம் காரணமாக ரயில் நிறுத்தப்பட்டதால் பயணிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறித்து ரயில்வே துறையிடம் முறையிட சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். புயல் காரணமாக விழுப்புரம் வழியாக சென்னை வரவேண்டிய ரயில்கள் அரக்கோணம் வழியாக திருப்பிவிடப்பட்டன. இந்நிலையில் மாம்பழப்பட்டு ரயில் நிலையத்தில் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயிலை 10 மணி நேரம் நிறுத்தி வைத்ததுடன் உணவு, தண்ணீர் உள்ளிட்ட எந்த உதவிகளும் வழங்காததால் பயணிகள் பாதிக்கப்பட்டதாகவும், எனவே பயணிகளுக்கு தலா 5000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என வழக்கறிஞர் சாமி என்பவர் தலைமை நீதிபதி அமர்வில் முறையிட்டார். அப்போது எவரும் வேண்டுமென்றே இதுபோல் செயல்பட மாட்டார்கள் எனவும், அவர்களின் நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் தலைமை நீதிபதி கருத்து தெரிவித்தார். மேலும் இதுகுறித்து ரயில்வே துறைக்கு மனு அளிக்கும்படி அறிவுறுத்திய நீதிபதி இந்த விவகாரத்தில் எந்த உத்தரவு பிறப்பிக்க முடியாது என தெரிவித்தார்.